இறையில் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது த ஃபயர் பாய்ஸ் கிரேட் சேனலின் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது, இது ஒரு தியான ஆசிரமம். இங்கு பெரிய இடமா இருக்கிறது. இதில் ஒரு 1000 பேர் இருந்து கூட தியானம் பண்ணுவதற்கு அருமையான இடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல முன்னாடி நம்ம என்ட்ரன்ஸில் போகும்போதே நல்ல அருமையாக ஒரு மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, அதாவது மனசை ஒருநிலைப்படுத்துகிற மாதிரி செடிகள் அமைப்புகளில் நமக்கு அந்த இடம் அருமையாக இருக்குது. இங்கே போய் நம்ம ஜெபிக்க போயிட்டு பார்க்க போனோம்னா என்ன பார்க்குறோம்னா, உலகிலேயே மிகப்பெரிய ஜெபமாலை பிலிப்பைன்ஸில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த முறையாக இங்கே தான் இருக்குது. அப்படியே ஜெபமாலையை தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க, மிகப்பெரிய அளவில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஜெபமாலையை நாங்களும் போய் பார்க்கணும், ஜெபிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணோம். இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இங்கே போனோம். நாங்களும் அன்னையை போய் சந்தித்து ஜெபமாலையில் குடும்பத்தோடு பங்கெடுத்தோம். ஒரு ஜெபமாலை ஜெபித்தோம். ஆனால் இந்த ஜெபமாலையை ஜெபிக்கும் பொழுது அருமையாக ஒவ்வொரு நிலைகளையும் நம்ம தியானித்து ஜெபிக்கிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த ஜெபமாலையை ஜெபித்து முடித்ததும் அதில் அன்னையை நோக்கி ஒரு நடைபயணம் போய் அன்னையின் காலருகில் அமர்ந்து ஜெபிப்பதற்குரிய அந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அருகிலேயே தீர்த்த தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. அதன் அருகிலேயே நாம் மெழுகு திரிகளை ஏற்றி நமது கோரிக்கைகளை அங்கு வைப்பதற்கு ஏற்றாற்போல 6 கற்சாடிகள், அன்னை முதல் முறையாக கானாவூர் கல்யாணத்தில் கற்சாடிகளை நிரப்பி ரசத்தை திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய இறை இயேசுவிடம் பேசி மக்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ததுக்கு ஏற்றாற்போல இங்கே 6 கற்சாடிகள் அமைத்துள்ளார்கள். அதில் நமது தேவைகளை எழுதி, அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியங்களையும் தனித்தனியாக, அதாவது குழந்தைகள் படிப்பாயினும் சரி, தொழிலாயினும் சரி, திருமணம் பற்றிய கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி, கணவருடைய குடி பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக இருந்தாலும் சரி, குடும்ப நலத்தை பற்றியும் சரி அப்படின்ட்டு 6 கற்சாடிகள் தனித்தனியான கோரிக்கைகளை போடுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நம்மளுடைய தேவைகளை அதில் எழுதி போட்டு வந்தோம்னா நமக்காக சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். இங்கு முக்கியமாக ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சிறப்பு தியானம் நடைபெறுகிறது. இந்த சிறப்பு தியானத்தில் கலந்து கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் இங்கே போய் கலந்து கொள்ளுமாறும், மற்ற முதல் மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் 3வது வாரங்களில் இங்கே ஜெபம் வழிபாடு நடக்கிறது. அங்கே போக விருப்பம் இருக்கிறவங்க போய் ஜெபித்து வருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல இந்த ஜெபமாலை பார்க்கவே ஒரு மிகப்பெரிய அரிய காட்சி. ஏன்னா எங்கேயுமே அமைக்கப்படலை இந்த ஜெபமாலை. பெரிய ஜெபமாலை, உலகிலேயே மிகப்பெரிய ஜெபமாலை. போனதும் நம்ம ஜெபமாலை ஜெபித்துவிட்டு அன்னையிடம் அருமையாக உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு வழிகள் உள்ளது, இடம் இருக்கிறது. அங்கே நம்ம தேவைகளை எல்லாம் என்னென்ன வேணுமோ அங்கே ஃபாதர் இருக்காங்க, குருமானவர்களும் இருக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய தேவைகள் என்னன்னு கேட்டு நிறைவு செய்கிறாங்க. வெளியூர்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் நல்லா செய்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கேற்றாற்போல் போய் இங்கே ஒரு நாள் பார்த்துட்டு வாங்க, ஜெபிச்சுட்டு வாங்க. இந்த ஜெபமாலை எங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், இது திருநெல்வேலி மாவட்டத்தில்
உள்ள நாங்குநேரி என்னும் ஊரில் இருக்கிறது. இங்கே வந்து நம்ம போகிறதுக்கு வழி வந்து மிகவும் அருமையான ஈஸியாகவும் இருக்குது. இது வந்து தீர்த்த தொட்டி. இந்த கற்சாடிகள் நமது மன்றாட்டுக்களை இதில் வந்து எழுதி போடுவதற்கு ஏற்றாற்போல் இந்த கற்சாடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து விருப்பம் இருக்கிறவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நீங்களும் உங்களுடைய தேவைகளை அன்னையிடம் ஒப்படைத்து இறை ஆசிரை பெற்று வர உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க நானும் இறைவனை மன்றாடுகிறேன். எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பில் நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு போய் ஜெபிச்சுட்டு வந்தோம். நீங்களும் போயிட்டு வாங்க. இதனுடைய ஜெப டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக நான் வந்து உங்களுக்கு போடுறேன். நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களைப் போல பலரும் பார்த்து பலன் பெறட்டும். நன்றி. இறைவனில் வாழ்வோம், நன்மைகளை செய்வோம், தினமும் ஜெபமாலை ஜெபிப்போம், அன்னையின் அருளை பெறுவோம். நன்றி.